பிரியாணிக்கு பதிலாக இந்த மாதிரி சூப்பரான மட்டன் புலாவ் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய், 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட ஸ்பைசஸ் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதோட 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 300 to 400 கிராம் அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 2 பெரிய தக்காளி சேர்த்துட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், லைம் ஜூஸ், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மல்லித்தூள், தயிர் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு மட்டனை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட பாஸ்மதி அரிசி சேர்த்துக்க போகிறோம். அது நல்லா ஊற வச்சு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி கப்பில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். 2 கப் அரிசிக்கு நம்ம 3 கப் தேங்காய் பால் சேர்த்தா போகிறோம். ஏன்னா மட்டனில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், நிறைய ஆட் பண்ணிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ கடைசியாக